ஓகே, குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு சுழற்சி இயக்கம் பற்றி நாங்கள் படிக்கலாம்னு பார்க்குறோம். உலக சூழ்நிலை காரணமாக நாங்கள் இப்படியான ஒரு சமூக தளங்களை பயன்படுத்தி நாங்கள் படிச்சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்பயுமே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க ஆன்லைன் கிளாஸ் விளங்காது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மாற்றிக்கொள்கிறோம். ஆன்லைன் கிளாஸ்ல போர்டில் படிச்சு கொடுக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப சிக்கல்களாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் இன்றைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு படிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம் சுழற்சி இயக்கம். சாதாரணமாக 2 இயக்கங்கள் இருக்கு. சுழற்சி இயக்கம் இருக்கு, வட்ட இயக்கம் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, 2 இயக்கம் இருக்கு. இந்த நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது சுழற்சி இயக்கம். இந்த சுழற்சி இயக்கம்ங்கிறது ஒரு அடர் ஒண்ணு இல்லாத ஒரு பொருள் ஒன்று தன்னுடைய அச்சு பற்றி சுழல்றது நாங்கள் சுழற்சி இயக்கம்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு அடர் அல்லது ஒரு பொருள் தன்னுடைய அச்சு பற்றி சுழலுது. வட்ட இயக்கங்கிறது ஒரு மையத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு துணிக்கை இயங்குறது. இது ஒரு வட்ட இயக்கமா இருக்கும். இவர் இயங்குனா அது வட்ட இயக்கம், இவர் சுத்துனா அது இதே துணிக்கை சில வேளை நாங்க என்ன செய்யலாம், அதோட அச்சு பற்றி சுழலாம். அப்படி சுழன்றா அது சுழற்சி இயக்கம் நாங்க சொல்லுவோம். சுழற்சி இயக்கங்கிறது ஒரு குறித்த அச்சு பற்றி சுழலும் பொருள் ஒன்றின் இயக்கம் சுழற்சி இயக்கம் நாங்க சொல்லுவோம். அப்போ நாங்கள் இங்கே தான் பிறகு நாங்கள் படிப்போம். இங்கே நாங்கள் படிக்கிறதில்லை, அது ஒரு தனியான ஒரு பாடம் உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கங்கிறது சொல்ல போனோம்னா இருந்தால் ஓர் குறித்த அச்சு பற்றி சுழலும் பொருள் ஒன்றின் இயக்கம் சுழற்சி இயக்கம் நாங்கள் சொல்லுவோம். இயக்கம் நாங்கள் சுழற்சி இயக்கம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த சுழற்சி இயக்கம் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நாங்கள் இப்போ பார்க்க போறோம். நாங்கள் இன்றைக்கு படிக்கிறது சுழற்சி இயக்கம். இந்த சுழற்சி இயக்கத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோல ஊடாக நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். The wheel or the object never actually changes its position. We can take a wheel and mark a point O on the rim of the wheel as the reference orientation. This is the point from which the wheel changes its angular position. As the wheel rotates, its angular position constantly changes and is relative to the reference orientation. Angular displacement measures how far the wheel is rotated from its reference orientation. This is the angle formed between point P and the reference orientation O. The axis Z represents the axis of the wheel, while the axis X represents the reference orientation. Angular velocity or rotational velocity gives us the angular speed of an object and the axis about which the object is rotating. Consider a case in which the angular velocity in rotational motion keeps changing. Angular acceleration takes place. Angular acceleration is directly proportional to the change in angular velocity. Angular velocity has both magnitude and direction. The direction of angular velocity can be determined using the right-hand rule. A wheel can rotate in a clockwise or anti-clockwise direction. If we curl our fingers in the direction of rotation, then the thumb will give us the direction of angular velocity. So if the wheel rotates in an anti-clockwise direction, then the direction of angular velocity is upwards. Angular velocity also changes when the rate of rotation increases or decreases. Once a wheel is in motion, it takes a certain amount of force to stop it. The force required to stop a wheel is equal to the product of the mass of an object and the square of the distance from the axis to the particles that make up the object. This force is known as a moment of inertia equal to mr square. ஓகே, நாங்கள் சுழற்சி இயக்கம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம். இதில் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் கோண பெயர்ச்சினா என்னன்னு நாங்கள் பார்ப்போம். ஒரு சுழல்கின்ற ஒரு அடரை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இது ஆரம்பத்தில் டி சமன் பூச்சியத்தில் இந்த இடத்துல உள்ள இந்த துணிக்கை இது இந்த திசையில சுழலுமா இருந்தா ஒரு டி செகண்டுக்கு பிற்பாடு அது ஒரு டீட்டா கோணத்துல சுழர்ந்து இருக்குமா இருந்தா இது ஆறுங்கிற புள்ளி தூரத்தில் உள்ள ஒரு துணிக்கை நாங்கள் கருதுறோம்.
இது எஸ்கிற ஒரு பாதையின் ஊடாக இயங்கி இருக்குன்னு சொன்னா நாங்க சொல்லலாம் ஆர்டிட்ட சமன் எஸ் நாங்க சொல்லுவோம். இதான் கோண பேச்சு நாங்க சொல்றது. இந்த கோண வேகம்ங்கிறது ஒமேகாங்கிற எழுத்தால நாங்க குறிப்போம். அதாவது கோண பேச்சு மாற்றம் நாங்க சொல்லுவோம். அதாவது எவ்வளவு நேரம் பிடிச்சி இந்த கோணத்துக்கு செல்றதுக்கு டி செகண்ட் எடுத்திருக்குமா இருந்தா அந்த கோணக்கதி வந்து தீட்டாவின் கீழ் டி நாங்க சொல்லுவோம். அதாவது ஓர்லக நிலத்தில் அடர் கடந்த கோணம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பௌதிக கணியம் 2 விஷயங்களை தங்கி கொண்டு நேரத்துடன் மாறுமா இருந்தா அதை நாங்க வந்து வீதங்கிற சொல்லால நாங்க பாய்ப்போம். ஒரு பௌதிக கணியம் நேரத்துடன் மாறுமா இருந்தா அது வீதங்கிற சொல்லால நாங்க சொல்லுவோம். அதே நேரம் ஒரு பௌதிக கணியம் தூரத்துடன் மாறுமா இருந்தா அதை நாங்க சொல்ற ஒரு சொல் வந்து என்னன்னு சொன்னா படித்திறன் நாங்க சொல்லுவோம். தூரத்துடன் மாறுமா இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற சொல் வந்து படித்திறன். இதை நாங்க வந்து அளவீடுகள்ங்கிற முதலாவது பாடத்துல நாங்க படிச்சிருக்கோம். சோ இதை நாங்க எப்படி சொல்லலாம், கோண மாற்று வீதம். சுழலும் பொருள் ஒன்று ஓரலகு நேரத்தில் அடைந்த கோணம் கோணப்பெயர்ச்சி எனப்படும் நாங்க சொல்லலாம். சுழலும் பொருள் ஒன்று ஓரலகு நேரத்தில் அடைந்த கோணப்பெயர்ச்சி கோணவேகம் சொல்லலாம். அல்லது கோண வேக மாற்று வீதம். கோண வேக மாற்று வீதம் ஷார்ட்டா சொல்றோம். கோண வேக மாற்று வீதம் நாங்க வந்து கோண ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஏகப்பரிமாண இயக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நாங்க என்ன செய்றோம், இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் நாங்க சொல்றோம். அது கதிய வேகத்தை கொடுக்க போகுது. வேகம் வந்து இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இங்க வந்து கோண வேகம் கோண மாற்றத்தின் கீழ் நேரமா இருக்க போகுது. அதே மாதிரி பிள்ளைகள் அதுக்கு அடுத்து வர்றது என்ன உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நாங்க சொல்லணும். இந்த சுழலும் பொருள் ஒன்றின் இந்த கோண வேகத்தின் திசையை வந்து நாங்க இடது கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு வலது கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களோட வலது கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதான் இந்த விரல்கள் போற திசை தான் அது சுழல்ற திசையா இருக்குமா இருந்தா அது மேல் நோக்கிய திசையில அதனுடைய வேகத்தின் திசை இருக்கும். அதனாலதான் ஒரு சுழல்ற ஒரு பொருள் எடுத்துக்கணும்னு சொன்னா அது மேல் நோக்கி தான் எங்க பார்க்கும். சில சக்கரங்கள்லாம் நாங்க வச்சு சுத்தும் போது அது மேல பறப்பதை நீங்க பார்த்துருக்கீங்க. காரணம் என்னன்னு சொன்னா அதன் சுழற்சிக்கு செங்குத்தான திசையில வலது கை கம்மியே அதனுடைய திசை இருக்கும். அந்த திசையை நாங்க வந்து மறந்துவிடக்கூடாது. இது மூலமா தான் நிறைய ஹெலிகாப்டர் போன்ற இயந்திரங்களும் இயங்குறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதாவது இந்த திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா சுழற்சி அச்சுக்கு செங்குத்தா இருக்கும். இப்படி சுழலுமா இருந்தா செங்குத்தா இருக்கும். இது வந்து கடிகாரம் சுழல திசைக்கு எதிரான திசையில சுழலுமா இருந்தா மேல் நோக்கி இருக்கும். கடிகாரம் சுழலும் திசையில இருக்குமா இருந்தா அது கீழ் நோக்கிய திசையில இருக்கும். இது வந்து கோண வேகத்தின் திசையா இருக்கும். ஏன் இது வந்து ஒரு காவிக்கணியமா இருக்க போகுது. ஏன்னு சொன்னா இங்க வேகங்கிற சொல் வர்றதால. அடுத்து நாங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு மீட்டர்ங்கிற ஒரு சொல் ஒன்று இருக்கு. இதுல நாங்க ஏற்கனவே வேவ்ஸ்ல நாங்க படிப்போம். இருந்தாலும் மீட்டர்ன்றது எஃப்ங்கிற எழுத்தால குறிப்பாங்க அல்லது என்கிற எழுத்தாலே நாங்க குறிக்கிறது உண்டு. அதாவது சுழலும் பொருள் ஒன்று ஒரு செகண்ட்ல சுழன்ற சுழற்சிகளின் எண்ணிக்கையை தான் நாங்க வந்து மீட்டர் நாங்க சொல்லுவோம். சுழலும் பொருள் ஒன்றினால் ஒரு செகண்டில் ஆற்றப்படும் சுழற்சிகளின் எண்ணிக்கை. ஷார்ட் எழுதுறேன், எழுத்து கொஞ்சம் தெளிவா இருக்காது. மீட்டர் நாங்க சொல்லுவோம். விளங்கிட்டா சரி. மீட்டர் என்னப்படும் நாங்க சொல்லுவோம். இதன் அழகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெட்ஸ் அப்படிங்கிற அழகா நாங்க இருப்போம். அழகு வந்து ஹெட்ஸ் நாங்க இருக்கும். அல்லது செகண்ட் -1 நாங்க சொல்லுவோம். அதாவது நாங்க சொல்லுவோம் எஃப் சுழற்சிகளை நிகழ்த்த எடுக்கும் நேரம் வந்து ஒரு செகண்டா இருக்குமா இருந்தா ஒரு சுழற்சி நிகழ்த்துற டைம் வந்து நடக்க போது 1/f இருக்கும். இதுக்கு தான் நாங்க வந்து அலைவு காலம்ங்கிற சொல் பாய்ப்போம். அலைவு காலம் டி வந்து 1/f இருக்கும். அதாவது அலைவு காலம்ங்கிறது என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஒரு அலைவை நிகழ்த்துறதுக்கு எடுக்கிற காலம். உதாரணத்துக்கு
ஒரு ஊசலை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த இடத்துல தேவையில்லை, இருந்தாலும் கூட உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அடுத்தடுத்து ஒரே திசையில் செல்வதற்கு இடையிலான இயக்கம். இதை நாங்க வந்து அலைய விட்டோம்னு சொன்னா, இது இந்த திசையில போகுது, இது அப்படியே போய் மறுபடியும் இங்கால வந்து மறுபடியும் இங்கால போகும்போது அடுத்தடுத்து ஒரே திசையில் செல்வதற்கு இடையிலான நேரத்தை நாங்க வந்து அலைவு காலம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அலைவு நிகழ்த்திற்கு எடுக்கிற காலம் வந்து அலைவு காலம். ஒரு செகண்ட்ல அலைவுகளை நிகழ்த்துமா இருந்தா அதுக்கு ஒரு செகண்ட் எடுக்குமா இருந்தா அப்ப அதோட அதிர்வெண் வந்து எஃப்ஆ இருக்கும். அதாவது ஒரு செகண்ட்ல நிகழ்த்துற அதிர்வுகளின் எண்ணிக்கை. இதை நாங்க ஒமேகாவோட நாங்க சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா 2πf நாங்க சொல்லலாம். 2πf. அதாவது அலைகள் நாங்க வந்து ரேடியன்ல நாங்க சொல்லணும். வட்டம் நாங்க சொன்னமா இருந்தா இது தீட்டா. இது முழு சுழற்சி சொல்றது வந்து 2π ரேடியன் நாங்க சொல்லுவோம். அது ஒரு அலைவுக்கான டைம் டி அலை பிடிச்சிங்கன்னு சொன்னா ஒமேகா வரும். அப்ப இந்த இடத்துல இழுவாய மாத்தீங்கன்னு சொன்னா எஃப் வந்து 1/t இருக்க போகுது. அப்ப 2π 1/tக்கு பதிலா எஃப் போட்டோம்னு சொன்னா ஒமேகா வந்து 2πf இருக்கும். விளங்குத பிள்ளைகள்? அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் உண்டு. கோண ஆறுமுடுகள்னா என்ன நாங்க பார்க்க போறோம். குறிப்பா கோண ஆறுமுடுகள், ஏகப்பரிமாண ஆறுமுடுகள் உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும். ஏகப்பரிமாண ஆறுமுடுகள் வேக மாற்று வீதம் நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி கோண ஆறுமுடுகள் நாங்க சொல்லுவோம். கோண ஆறுமுடுகளை அல்பாங்கிற குறியீட்டால் நாங்க குறிப்போம். அப்ப கோண ஆறுமுடுகளுக்குரிய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்பா சமன் கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம்னு வரும். கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம்னு வரும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நாங்கள் எடுத்துக்கோம், ஒரு பொருள் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து டி நோட் டைம்ல வந்து ஒமேகா நோட் வேகத்தில் இருந்தது. வர கோண வேகம் அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. டி சமன் டிங்கிற டைம்ல வந்து இந்த கோண வேகம் ஒமேகாவை மாறிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதோட கோண ஆரம்பங்கள் என்ன இருக்க போதுன்னு சொன்னா கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரமா இருக்கும். இது நீ குறுக்கு பெறுங்கன்னு சொன்னா ஆல்பா டி வந்து ஒமேகா நோட் அப்படின்னு வரும். ஒமேகா வந்து இதங்கால போனமா அனுப்பினமா இருந்தா இப்படி இருந்து சமன்பாடு மாறும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். நீங்க அந்த ஏகபரிமாண இயக்கத்தில் படிச்சிருப்பீங்க. வி சமன் யூ பிளஸ் ஏடிங்கிற சமன்பாடு இதுக்கு ஈக்குவலான ஒரு சமன்பாடு இருக்க போகுது. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன இருக்க போகுது, ஏகபரிமாண இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரங்கிற ஒரு சமன்பாட்டுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. அதை நாங்க மறந்துடாம பார்த்துக்கொள்வோம். ஓகே, அப்ப இதன் அழகு நாங்க பார்த்தோமா இருந்தா உண்மையிலே கோண வேகத்துக்குரிய அழகு நாங்க பார்க்கல. கோண வேகத்தின் அழகு நாங்க பார்த்தோம்னு சொன்னா டீட்டா வந்து கட்டாயம் ரேடியன்ல இருக்கணும், டி வந்து செகண்ட்ல இருக்கும். அப்ப இந்த அழகு வந்து நான் வந்துச்சுன்னா ரேடியன் செகண்ட் -1 இருக்கும். இது அழகு, கோண வேகத்துக்குரிய அழகு. இதோட பரிமாணத்தை பார்த்தோமா இருந்தா ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை, ஸோ டைமுக்கு இருக்கு. ஆகவே T-1 இருக்கு. அவனை பரிமாணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது, போதாது, தேவையான கணியமானால் போதுமானது அல்லங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஞாபகத்தில் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கோண வேக மாற்றத்துக்கு நாங்கள் சொல்லலாம் கோண வேகம் எப்படியோ ரேடியன் செகண்ட் -1 வரும். அது ஒரு செகண்டால பிடிச்சோம்னு சொன்னா ரேடியன் செகண்ட் -2ங்கிறது தான் ஆல்பா, அதாவது கோண ஆர்முடலுக்குரிய அழகா இருக்க போகுது. இந்த கோண ஆர்முடுகள் வந்து ஒரு காவி கணியமா இருக்கும். இது ஒரு காவி கணியமா இருக்கும். இந்த கோண வேகம் அதிகரிச்சுட்டு செல்லுமா இருந்தா அது கோண ஆர்முடுகள் நாங்க சொல்லுவோம். கோண வேகம் குறைஞ்சிட்டு வந்தா கோண அமர்முடுகள்னு சொல்லுவோம். அப்ப இங்கேயும் ரெண்டு விஷயம் இருக்கு, கோண ஆர்முடுகளும் இருக்கு, கோண அமர்முடுகளும் இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே, இப்ப நாங்க ஏற்கனவே ஏகபரிமாண இயக்கத்துல நாங்க பார்த்த ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். இயக்க சமன்பாடுகள், நியூட்டனால் தெரிவிக்கப்பட்ட சமன்பாடுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை நாங்க வந்து சுழற்சி ஏகபரிமாண சமன்பாடுகள் நாங்க படிச்சோம். இங்க நாங்க படிக்க போறோம் சுழற்சி இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு நாங்க பார்ப்போம்.
சுழற்சி இயக்க சமன்பாடுகள்னு நாங்க பார்க்க போறோம். ஓகே, ரைட். நாங்க பார்ப்போம். ஒரு பொருள் வந்து இயங்குது, ரைட். இது t சமன் 0ங்கிற புள்ளியில ஆரம்ப கோண வேகம் ஒமேகா நோட்டா இருந்தது. t சமன் tங்கிற டைம்ல ஒமேகாங்கிற கோண வேகத்தை அடைஞ்சிருக்கு. இதன் கோண ஆறுமுடுகள் ஆல்பா இருக்க போது ஒரு தீட்டாங்கிற கோணம் சுழன்றிருக்கும் அப்படியா இருக்குமா இருந்தா நாங்க இந்த இடத்துல சொல்லலாம் கோண ஆறுமுடுகள்ல சொல்லலாம் இறுதி கோண வேகம் சய ஆரம்ப கோண வேகத்தின் கீழ் நேரம். இறுதி கோண வேகம் சய ஆரம்ப கோண வேகத்தின் கீழ் நேரம். அதே விஷயம் தான் இங்கே நாங்க பார்க்க போறோம். அப்ப குறுக்கு பெருக்கல் சொன்னா ஆல்பா டி சமன் ஒமேகா நோட் இன்டு ஒமேகா நோட்னு வரும். இது அங்கால போனா ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் ஆல்பா டின்னு வரும். இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு. அந்த மாதிரி கோண பயிற்சி நாங்க சொல்லலாம் ஏகப்பரிமாண இயக்கத்துல சொன்ன மாதிரி இங்கே நாங்க சொல்லலாம் கோண பயிற்சி சொல்லலாம். சராசரி கோண வேகம் அதை வந்து நேரத்தால பெருக்கி வர்ற விடைக்கு சமனா இருக்கும். நாங்க ஏகபரிமாண இயக்கத்துல பார்த்திருந்தோம். இடப்பெயர்ச்சி வந்து சராசரி வேகம் தர நேரமிட்டு. அதே விஷயம் தான் இங்க கோண பயிற்சிங்கிறது வந்து சராசரி கோண வேகம் ஆரம்ப கோண வேகம் ஒமேகா நோட் இறுதி கோண வேகம் ஒமேகா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சமா இருந்தா சராசரி கோண வேகம் வரும். அந்த நேரத்தால பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோண பயிற்சிக்குரிய ஒரு சமன்பாடு வரும். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2வது சமன்பாடா இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுல இருந்து நாங்க வந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது தீட்டா சமன் ஒமேகா நோட் பிளஸ் ஒமேகா முழுவதின் கீழ் 2. இந்த டீக்கு பதிலா இங்க நாங்க டி எல்வாய மாத்திரமா இருந்தா என்ன இருக்க போது டி சமன் ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட்டின் கீழ் அல்பான்னு வரும். அது கொண்டாந்து இங்க பிரதிட போறீங்க. டீக்கு பதிலா ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட்டின் கீழ் ஆல்பா. இதை நாங்க வசதிக்காக இது நாங்க முன்னால சகத்தா இருக்கு, 2க்கு சக இருக்கனால இப்படி நாங்க மாத்தி போடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. 3 4 கூட்டினாலும் 7 தான், 4 3 கூட்டினாலும் 7 தான். ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம். இது ஏ சக பி ஏ சை பிங்கிற வடிவத்தில் இருக்கிறதால நாங்க இப்படி சொல்லலாம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் முழுவதின் கீழ் இது இதால பெருக்குனா 2 அல்பான்னு வரும். ஸோ இது குறுக்கு பெருக்கல் சொன்னா 2 அல்பா டீட்டா வந்து ஒமேகா வர்க்கம் மைனஸ் ஒமேகா நோட் வர்க்கம். ஸோ ஒமேகா வர்க்கம் இது அங்கால போனா ஒமேகா நோட் வர்க்கம் பிளஸ் 2 அல்பா டீட்டான்னு வரும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடா இருக்கக்கூடிய இதே சமன்பாடு நாங்க வந்து இன்னொரு மெத்தட்ல நாங்க சொல்லுவோம். அதாவது இதை நான் மறுபடியும் எடுக்க போறேன். எப்படி டீட்டா சமன் ஒமேகா நோட் பிளஸ் இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல ஒமேகா இருக்கு. இந்த ஒமேகாவுக்கு பதிலாக நாங்க ஒமேகா நோட் பிளஸ் ஆல்பா டீயை போடலாம். முழுவதின் கீழ் 2 இன்டூ டி டைம். இப்போ நாங்க இது ரெண்டையும் கூட்டின மாதிரி இருந்தா 2 ஒமேகா நோட் பிளஸ் ஆல்பா டி பை 2 முழுவதின் இன்டூ டி டான் வரும். ஓகே, இதை பெருக்குனா 2 ஒமேகா நோட் இன்டூ டி பிளஸ் ஆல்பா டி வர்க்கத்தின் கீழ் 2. இந்த 2 பேருக்குமே சொந்தமானது. இதையும் 2ஆல பிரிக்கலாம், இதையும் 2ஆல பிரிக்கலாம். ஸோ தீட்டா சமன் இந்த 2 போயிடும், குட் பாய். அப்போ தீட்டா சமன் ஒமேகா நோட் இன்டூ டி பிளஸ் இதை நாங்கள் ஸ்டைல் எழுதும்போது ஆஃப் ஆல்ஃபா டி வர்க்கம்னு நாங்கள் எழுதலாம். ஆக இங்க முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. இது மாறா கோண வேகத்தோடு இயங்குமா இருந்தா மாறா கோண வேகத்துடன் இயங்குமா இருந்தா அல்ஃபா வந்து பூச்சமா இருக்கும், கோண ஆரம்புகள் பூச்சமா இருக்கும். பூச்சமா இருந்தா என்ன இருக்க போது தீட்டா சமன் ஒமேகா டிங்கிற ஒரு சமன்பாடை நாங்கள் சொல்லலாம். ஆக நாங்கள் வந்து இன்று படித்த சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் ஆல்ஃபா டிங்கிற ஒரு சமன்பாடு நாங்கள் படித்தோம். அதே போல் தீட்டா சமன் ஒமேகா நோட் பிளஸ் ஒமேகா முழுவதின் கீழ் 2 இன்டூ டிங்கிற ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். ஒமேகா வர்க்கம் வந்து ஒமேகா நோட் வர்க்கம் பிளஸ் 2 ஆல்ஃபா டிங்கிற ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். தீட்டா சமன் ஒமேகா நோட் இன்டூ டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா
டி வர்க்கங்கிற ஒரு சமன்பாடை படிச்சிருக்கோம். அதே மாதிரிக்கு டீட்டா சமன் மாறா கோணக்கதில் இயங்குமா இருந்தா இப்படி ஒரு சமன்பாடு டீட்டா சமன் ஒமேகா டிங்கிற ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏக பரிமாண சமன்பாடுகளோடு தொடர்புடையதா இருக்கும். இது என்ன இருக்க போது வி சமன் யூ பிளஸ் ஏடிங்கிற சமன்பாட்டோட தொடர்புடைய சமன்பாடாக இருக்க போது இது எஸ் சமன் யூ பிளஸ் வி இன்டு 2 இன்டு டிங்கிற சமன்பாடோடைய தொடர்புபட்டதா இருக்க போது இது வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2 ஏடி டீட்டான்னு வரும். இந்த இடத்துல வந்து இந்த டீட்டா வருது. ஓகே, டீட்டா இந்த இடத்துல வந்து எஸ் சமன் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி வர்க்கம். இது வந்து எஸ் சமன் யூடிங்கிற சமன்பாடோட தொடர்புடைய சமன்பாடுகளாக இருக்கும். இந்த சுழற்சி இயக்கத்தோட சமன்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து ஏக பரிமாண சமன்பாடுகளோடு நேரடியாக தொடர்புடைய சமன்பாடுகளாக தான் எல்லாமே இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே ரைட். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்றுக்கு நாங்கள் போவோம். கோண வேகம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். கோண ஆரம்புகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது முறுக்கம். முறுக்கம் டோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு அடர் இப்படி இருக்குமா இருந்தா இதுல இருந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இதனோட தொடர் திசையில வழங்குற ஒரு விசை எஃப். இதன் தூரம் வந்து ஒரு ஆரா இருக்குமா இருந்தா இதன் முறுக்கம் இந்த திசையில என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா எஃப் இன்டு ஆர். கிட்டத்தட்ட விசை திருப்பத்துக்கு சமனான ஒரு விஷயம் தான் இந்த முறுக்கம். இந்த முறுக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கதவு நாங்க எடுத்துப்போம். ஒரு கதவு நாங்க திறக்க போற மாதிரி இருந்தா இது ஒரு டோர் ஒன்று இருக்கு. இந்த டோர்ல நீங்க வந்து இந்த இடத்துல விசையை கொடுத்துருக்கிறீங்க, இந்த இடத்துல விசையை கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நீங்க வழங்குறது வந்து ஒரே அளவு விஷயத்தை உங்களால வழங்கக்கூடியதா இருக்குமா இருந்தா இந்த கதவு வந்து இப்படி திறந்துருது, இந்த சைடுக்கு வந்துருது. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இது வரப்போகுது. அப்ப இந்த தூரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு R1 தூரம், இது வந்து ஒரு R2 தூரமா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து வர்ற முறுக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா டோ அப்படிங்கிற குறியீட்டால குறிப்போம். டோ 1 வந்து எஃப் இன்டு அதே விஷயம் தான் பிரயோகிக்கிறேன் ஆர். இங்க வந்து R1 கூடவா இருக்கு, ஆகவே டோ கூடவா இருக்கு. இங்க வந்து ஆர் குறைகிறனால குறிப்பா நீங்க வாகன சில்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண சின்ன சின்ன சில்களை நாங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா சின்ன ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி கழட்டலாம். ஆனா அந்த வாகன சில்களை கழட்டும் போது நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல விஷயம் சொன்னா என்ன செய்வாங்க, இது ஒரு பைப்லாம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் தூரத்துல போடுவாங்க. ஸோ இங்கேயும் பிரயோகிக்கிறது அதே விஷயத்தான். ஆகவே இங்க தூரங்கள் கூட கூட என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா அந்த டோவும் கூட போகுது, முறுக்கமும் கூட போகுது. கணியமா இருக்க போகுது. ஏன்னு சொன்னா விசை வர்றதால இதோட திசையை பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்கிட்டு இயங்குதோ அதுக்கு செங்குத்தா இருக்கும். எதிராக சுழலும் போது அது நிலைக்குத்தான் மேல் நோக்கி இருக்கும். அதாவது இப்படி சுழலுமா இருந்தா நாக்காளியில நீங்க வந்திருக்கீங்க, உட்காந்துருங்கன்னு சொன்னா டோ வந்து மேல் நோக்கிய திசையில தொழில்படும். ஸோ அது சம்பந்தமான ஒரு வீடியோ
ரொம்ப சிறப்பா அந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருந்தாரு. அதாவது கடிகாரம் சுழலும் திசைக்கு எதிராக சுழலும் போது அது மேல் நோக்கிய திசையில் இருக்கும். கடிகாரம் சுழல திசையில இருக்கும்போது அது கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி விசை இருக்கும்போது, அதாவது கடிகாரம் சுழலும் திசைக்கு எதிராக இருக்கும்போது இந்த இடத்துல கயிறை கட்டியிருந்தாரு. அது இயன்ற வரைக்கும் என்ன மிச்ச நேரத்துக்கு கிடையா இருந்தது. ஏன்னா இந்த திசையில தான் இருந்தது. இந்த பகுதி தட்டினாலும் அது இந்த திசையில இருக்கனால கீழே இறங்கல. பட் இந்த பகுதி கட்டி தொங்க விட்டனால என்ன இருக்கும் போது இது கட்டி இவர் வந்து கடிகாரம் சுழலும் திசையில சுழற்றும் போது அது எங்கால வந்திருக்கும், இந்த திசையில வந்திருக்கும். ஸோ இது வந்து மிச்ச நேரத்துக்கு கிடையா இருக்குது. சரியா தொடங்கிடுச்சு. அது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த முறுக்கம் சம்பந்தமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு. அந்த மாதிரி இந்த முறுக்கங்கிற விஷயத்தை நாங்க வந்து நியூட்டன் 2ஆம் விதியிலிருந்து கூட நாங்க நிறுவலாம். அதுக்கடையில மற்றொரு விஷயம் இருக்கு, அதை நாங்க பார்த்துருவோம். அடுத்து நாங்க பார்க்க போறது சடத்துவ திருப்பம் அப்படின்னு என்னங்கிறத நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சடத்துவ திருப்பம் 2 விஷயம் இருக்கு. சடத்துவமும் இருக்கு, திருப்பமும் இருக்கு. சடத்துவம்னு என்ன? சடத்துவம் பற்றிய தத்துவத்தை நாங்க வந்து நியூட்டன் 1ஆம் விதியிலிருந்து நாங்க வந்து நிறுவலாம். அதாவது ஓய்வில் இருக்க பொருள் வந்து தொடர்ந்து ஓய்விலேயே இருக்காது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இயங்கிக்கிட்டு இருக்க பொருள் வந்து தொடர்ந்து அது வந்து இயங்கி இருக்கிறதே தான் விரும்பும். அது அதுக்கான செயற்பாடுகளை தான் அது கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாகனத்துல போகும்போது திடீர்னு ஒரு பெண்ட் எடுக்கும்போது நீங்க வந்து அதுக்கு எதிர் திசையில மூவ் ஆகுறத நீங்க உணர்வீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஆரம்பத்துல போறது வந்து ஒரு நேர் திசையில போய்கிட்டு இருக்கும்போது உங்க உடல் வந்து நேர் திசையில செல்வதற்கு ஏற்ற மாதிரிக்கான இயல்பாகத்தை தான் கொண்டிருக்கும். அது தொடர்ந்து நேர்கோட்டில தான் இயங்க பார்க்கும். பட் நாங்க திடீர்னு நீங்க வந்து இந்த பக்கத்தால திருப்புனீங்கன்னு சொன்னா உங்களோட உடம்பு வந்து நேரா போறதுக்கான செயற்பாடுல இருக்கிறதால உங்களுக்கு இப்படி விலகி போற மாதிரிக்கு தோன்றும். இதுதான் சருத்துவம்னு நாங்க சொல்றோம். இந்த சருத்துவ திருப்பங்கிறது வந்து 2 வகையான சருத்துவ திருப்பம் இருக்கு. ஒன்று துணிக்கை தொடர்பான சருத்துவ திருப்பம், 2வது பரப்பளவு தொடர்பான சருத்துவ திருப்பம்னு நாங்க 2ஆ சொல்லலாம். ஸோ பிசிக்ஸ்ல வந்து எல்லாமே ஏ லெவல் சிலபஸ்ல வந்து 1ஆ தான் நாங்க சொல்றோம். அதாவது ஒரு திணிவ இந்த புள்ளி பற்றி அதனுடைய தூரத்தால பெருக்கி வர்ற பெருக்கம் தான் நாங்க வந்து சருத்துவ திருப்பம் நாங்க சொல்லுவோம். இதோட அழகை பார்த்தீங்கன்னு சொன்னா திணிவு கிலோகிராம்ல இருக்க போது தூரம் வந்து மீட்டர் வர்க்கத்துல இருக்க போகுது. அழகா பார்த்தீங்கன்னு சொன்னா திணிவுக்கு பரிமாணத்தை பார்த்தோம்னா திணிவுக்கு எம் எல் வர்க்கம்னு வரும். ஸோ இதை நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னா ஒரு அடர் ஒன்றின் இயக்க சக்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது சுழலும் அடர் ஒன்றின்
இயக்க சக்தி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு அடர் ஒன்று இருக்கு. இந்த புள்ளியை பற்றி இது சுழல போகுது. இங்க நிறைய துணிக்கைகளால் இது ஆக்கப்பட்டிருக்கும். நாங்க சொல்லுவோம் M1, M2, இப்படி M3, அப்படியே M1 திணிவுகள். இதுல நிறைய திணிவுகள் தாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய திணிவுகள் இதுக்குள்ள இருக்கு. நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, எடுத்துக்காட்டா சில திணிவுகள் நாங்க எடுத்திருக்கோம். M1 திணிவு வந்து இந்த மையத்துல இருந்து R1 தூரத்துல இருக்குன்னு நாங்க சொல்லுவோம். M2 திணிவு வந்து R2 தூரத்துல இருக்கு, M3 R3ல இருக்கு, இது R2ல இருக்கு நாங்க சொன்ன மாதிரி இருந்தா, இந்த திணிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்துடன் இயங்கும். இது V1 உதாரணத்துக்கு நாங்க சொன்ன மாதிரி இருந்தா, ஒரு வட்ட இயக்கத்துல இயங்குற ஒரு துணிக்கையை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு மாறா கோண வேகத்துல இது இயங்குமா இருந்தா, இதோட துணிக்கைகள் எல்லாமே வெவ்வேறு கதியில இயங்க போகுது. இது V1 கதின்னு சொன்னா, ஏன் இதோட தூரம் கூட வர்க்க போகுது R1. இது தூரம் குறைவு. இப்ப நாங்க வந்து வட்ட ராட்டினத்துல போகும்போது இந்த மையத்தை பத்தி ஒரு வட்ட ராட்டினங்கள் சுழலுமா இருந்தா, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு நபருக்கு வந்து பெருசா பயமா இருக்காது. இங்க இருக்கவர் வந்து கொஞ்சம் பயப்படுவாரு. இங்க இருக்கவர் ஓன்னு கத்துவாரு. ஏன்னு சொன்னா அந்த தூரம் கூட கூட அவங்க அனுபவிக்கிற வேகம் வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா கூட போகுது. உதாரணத்துக்கு இவர் வந்து ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள வந்து இவர் இவ்வளவு தூரம் தான் போயிருப்பாரு. ஸோ ஒரே டைம் தான் எடுக்குது. வேகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தூரம் அதன் கீழ் நேரம், இவருக்கு வந்து இவ்வளவு தூரத்தின் கீழ் நேரம். ஸோ இவர் வந்து இவர் எல்லாமே ஒரே டைம் தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கோட்ல வரைஞ்சிருக்க தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா. ஸோ இவர் வந்து கொஞ்ச தூரம் தான் கடந்திருக்காரு. அப்ப இந்த தூரத்தின் கீழ் நேரம்னு வரும்போது இவரோட கதி குறைவா இருக்க போகுது. இந்த இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரத்தில் பிடிக்கும்போது இவரோட வேகம் வந்து கூடவா இருக்கும். ஸோ வேகம் கூடுது. ஆக அந்த மாதிரிக்கு நாங்க வந்து இங்க வந்து கோண வேகம் உண்டா இருந்தாலும் கூட அதோட ஏக பரிமாண வேகங்கள் வந்து வேறுபட்டதா இருக்கும். ஸோ அதை நாங்க வந்து VN அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட். இதன் இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு துணிக்கையால் ஆகின்ற இயக்க சக்திகள் அச்சரக்கணித கூட்டுத்தொகையா இருக்க போகுது. இதன் இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஃப் M1 V1 வர்க்கமா இருக்கும். இதை எடுத்துட்டோம் சொன்னா ஆஃப் M2 V2 வர்க்கமா இருக்கும். அடுத்தது வந்து ஆஃப் M2 V3 வர்க்கமா இருக்கும். அப்படியே நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. கடைசியா இருக்கவருக்கு MN RN வர்க்கம் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு வந்து V சமன் R ஒமேகான்னு ஒரு சமன்பாடு இருக்கு. அதை நான் கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அப்படின்ட்டு சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொண்டு பிரதிட்டமா இருந்தா V1 சொல்லலாம் R1 இன்டு ஒமேகா ஒரே கோண வேகத்தை தான் சுழலுது. ஸோ இதோட வர்க்கம் வரப்போகுது V வர்க்கம். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா M2 R2 ஒமேகா வர்க்கம். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா M3 R3 வர்க்கம் ஒமேகா வர்க்கம். அப்படியே கடைசி ஆள பார்த்தீங்கன்னா MN RN ஒமேகா வர்க்கம்னு வரப்போகுது. இதுல வந்து நாங்க வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிட்ட அறைய பொதுவா எடுக்கலாம். இங்கால ஒமேகா வர்க்கத்தை பொதுவா எடுத்தோம்னு சொன்னா நடுவுல மாட்டுப்படுறது M1 R1 வர்க்கம், M2 R2 வர்க்கம், M3 R3 வர்க்கம். அப்படியே போட்டோம்னு சொன்னா MN RN வர்க்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த இயக்கங்கள்ல. ஸோ இதுக்கு தான் பேரை வச்சு விட்டாங்க என்னான்ட்டு ஐங்கிற பேரை வச்சுட்டாங்க. அதான் சரத்துவ திருப்பமா இருக்க போகுது. ஸோ எல்லா இடத்துலயும் இந்த சரத்துவ திருப்பம் வந்து இதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னா இயந்திரவியல்ல முக்கியமான சில செயற்பாடுகளை வந்து செயற்படுத்துறதுக்கு இந்த சரத்துவ திருப்பம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்குங்கிறத நாங்க மறந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த டேப் நாங்க எடுத்தோம். இந்த டேப் வந்து இந்த திசையில நாங்க வளைச்சமா இருந்தா அப்படி வளையுது. ஸோ இதை நாங்க வந்து நிலைக்குத்தா வச்சு வளைச்சமா இருந்தா வளையாது. காரணம் என்னன்னு சொன்னா அதுக்கு காரணம் தான் இந்த சரத்துவ திருப்பம். அது என்ன சொல்லுங்கிறத நாங்க பார்ப்போம். ஒருபடியான ஒரு பலகை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியான ஒரு பலகை. இந்த பலகையை நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா 2 டைப்ல ஒரு பாலத்தை நாங்க உருவாக்க போறோம். இது ஒரு அருவி. இந்த அருவியில இந்த பலகையை நான் வந்து இப்படி வைக்கிறேன். அதாவது செவ்வக முகம் இப்படி இருக்க மாதிரி வைக்க போறேன். இன்னொரு டைப்ல வைக்க போறேன்.
பக்கம் குறைஞ்சதா சைஸ் வந்து கீழே வர மாதிரி இந்த ஸ்டைல. இதுல நான் ஏறி நின்றேன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஏறி நின்றாருன்னு சொன்னா, இது வந்து வளைய பார்க்க முடியும். சோ இது வந்து வளையாது. இது ஒரு நீளமான ஒரு ஏரின்னு சொல்லுவோமே, நீளமான ஏரிக்கு நாங்க போட வேண்டி வருமா இருந்தா, ஒரு வளர்த்தியை நாங்க போட வேண்டி வருமா இருந்தா, செவ்வக பகுதி இப்படி வச்சு போட்டோமா இருந்தா, இந்த அருவியை கடக்க நடுவுல வரும்போது என்ன இருக்க போகுது, இந்த இடத்துல ஒருத்தர் வந்தா இது சடன்லி இப்படி வளைய ஆரம்பிக்கும். இதோட முக்கிய பங்கு செல்வாக்கு செலுத்துறது வந்து சர்த்தத்திற்கும். ஏன்னு சொன்னா, இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புள்ளியில இருந்து இதுக்குரிய தூரம் வந்து குறைவா இருக்கு. நாங்க சொல்லுவோமே இது வந்து ஒரு 4 இன்ச் பலகன்ட்டு தடிப்போம். அப்ப இந்த இடத்துக்கு 2 இன்ச், இங்க 2 இன்ச் வரப்போகுது. அப்ப இங்க இருந்து ஒரு தூரம் குறைவா இருக்கு. இதே நாங்க இந்த வாக்குல வச்சோமா இருந்தா, இது கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சா இருக்குமா இருந்தா, இந்த பக்கம் 5 இன்ச்சும், இந்த பக்கம் 5 இன்ச்சும் இருக்க போகுது. ஸோ ஸோ பலகை நான் சொல்றேன், நாங்க கடைகளில் போய் நாங்க வந்து அடி இன்ச்சுகள்ல தான் வாங்க வேண்டியிருக்கு. தேசிய அழகு கிடையாது. பட் உங்களுக்கு நான் சாதாரணமா சொல்றேன். சொல்லுவாங்க 10க்கு 4, 3க்கு 4, 3க்கு 2 அப்படிங்கிற ரேஷியோல தான் நாங்க போய் நாங்க பலகைகள் கடைகள்ல எங்க போனாலும் ஸ்ரீலங்காவில் வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்ப இதுதான் இந்த மாற்றத்துக்கான காரணம். சரியா? இது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. நிறைய வீடியோஸ் இருக்கு. நாங்க வந்து இதை பார்த்து இருந்தா நமக்கு டைம் காணாது. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெருமானமுடைய சருத்துவ திருப்பங்கள் இருக்க போகுது. ஒரு உருளைக்கு பாக்குறீங்க வட்ட புல் உருளைக்கு பாக்குறீங்க திண்ம கோலம் சம்பந்தமா இவங்க என்ன சொல்றாங்கிறத நாங்க கேட்கணும். Good morning. Today we're going to discuss 6 different equations for moments of inertia of rigid objects with constant density. A thin hollow cylinder about or around its long cylindrical axis. A solid cylinder about its long cylindrical axis. A thin hollow sphere about its center of mass is a round ball. A solid sphere about its center of mass is a lacrosse ball. A thin rod about its center of mass. And a thin rod about 1 n. Again, these are rigid objects with constant density. Rigid means the objects will not easily change shape. Rigid objects do not easily change shape. These are rigid objects with constant density. In a typical calculus-based physics class, we will derive radius equations for moments of inertia. However, for this algebra-based physics class, we will only discuss the relative moments. In my opinion, it is not worth memorizing these equations. However, understanding why they have the relative values is very important. Bobby, what is the equation for the moment of inertia of a system of particles? The moment of inertia of a system of particles equals the mass of each particle times the square of the distance each particle is from the axis of rotation. Actually, the sum of each of those expressions, one for each particle. But we are not talking about systems of particles. We are talking about the moments of inertia of rigid objects with shape and constant density. Can we use that equation? Right. So in order to derive the equations for moments of inertia of rigid objects with shape and constant density, you would need to use calculus. The equation we would use is moment of inertia equals the integral with respect to mass of the square of the distance each piece of the object is from the axis of rotation. However, this is not a calculus-based class, so we are not going to use that equation. We are instead going to use the algebraic equation for the moment of inertia of a system of particles to estimate and understand the equations for moments of inertia of rigid objects. Okay. Let's start with the last. A thin rod about its center of mass, and then about 1 n. Realize the word thin in thin rod means the radius of the rod is very small relative to the length of the rod. We consider the rod to essentially be one dimension. Both moments of inertia for the thin rod are a fraction times ml squared, where m is the mass of the rod and L is the length of the rod. For example, the moment of inertia of a thin rod rotating like this about its center of mass is 1/12 the mass of the rod times the length of the rod squared. Really, if we instead rotate the rod about one of its ends, we should expect the moment of inertia to increase, decrease, or stay the same relative to rotating the rod about its center of mass. And when you do this, consider small pieces which make up the rod and how
affected by the moment of inertia of a system of particles equation? Well, the moment of inertia is linearly proportional to the mass of each piece of the rod, but it is proportional to the square of the distance each piece of the rod is from the axis of rotation. So when we move the axis of rotation to the end, some of the mass is now farther from the axis of rotation. Therefore, I would think the moment of inertia would go up, right? Correct, Billy. The moment of inertia of the thin rod about 1/10 is 1/3 mass times 1 squared. And 1/3 is greater than 1/12. Therefore, the moment of inertia increases when we move the axis of rotation from the center of mass to the end of the rod. Next, let's talk about the other 4 moments of inertia, where each is a fraction times m all squared, where m again is the mass of the object and r is the radius of the object. Let's start with the thin hollow cylinder about its long cylindrical. Again, the word thin here means the thickness of the hollow cylinder is very small compared to the radius of the cylinder. Therefore, we can consider the hollow cylinder to be essentially a 2-dimensional object where every piece of the thin hollow cylinder is a distance r from the axis of rotation. Well, what do you think that means for the moment of inertia of the thin hollow cylinder about its long cylindrical axis? What is a long cylindrical axis? And why are all the letters capitalized? Oh, right. The long cylindrical axis is the axis of the cylinder which intersects with the center of every circle created by the cylinder. In other words, you're rotating the cylinder like this. We cannot just say about its center of mass, because then we could be rotating it this way, for example. And mass, length, and radius are all capitalized because they refer to the entire object rather than each piece of the object. For example, when we have a radius which varies from 0 to capital R, that radius variable will be denoted using a lowercase r, and the full radius of the object will be denoted using a capital R. Again, so what do you think we know about the moment of inertia of a thin hollow cylinder about its long cylindrical axis? I don't. Well, every piece of the cylinder is a distance r from the axis of rotation. Yeah. So the moment of inertia of every piece of the cylinder is the mass of each piece times r squared. Okay, so because every piece of the thin hollow cylinder is a distance r from the axis of rotation, the moment of inertia of the entire thin hollow cylinder equals the mass of the cylinder times the square of the radius of the cylinder. That makes sense. Thanks, guys. You are welcome. Yeah. But what is the fraction? Yeah, what is the fraction? It's 1. 1 is not a fraction. Fine. It's 1/1. It's 1/1 fraction. Great. So now let's move on to the moment of inertia of a solid cylinder, again about its long cylindrical axis. Bobby, how do you think the fraction multiplied by the mass times radius squared for the moment of inertia of a solid cylinder about its long cylindrical axis compares to the fraction for a thin hollow cylinder? Okay, so this comes down to where the mass of the solid cylinder is located relative to the axis of rotation. Because the cylinder is solid, more of the mass of the solid cylinder is closer to the axis of rotation than for the thin hollow cylinder. So the moment of inertia should be less. Therefore, the fraction for the solid cylinder should be less than the fraction for the thin hollow cylinder. Correct. So the moment of inertia of a solid cylinder about its long cylindrical axis is 1/2. Mass times radius squared. 1/2 is less than 1. So the fraction for the moment of inertia of a rigid solid cylinder of constant density about its long cylindrical axis is less than the fraction for the moment of inertia of a thin hollow cylinder. Now, notice neither of these two moment of inertia equations depend on the length of the cylinder. In other words, the length of the cylinder is irrelevant as far as the equations for moment of inertia about the long cylindrical axis are concerned. Wait, that means the equation for the moment of inertia of a solid disk is the same as for a solid cylinder. And the equation for the moment of inertia of a thin hollow cylinder is the same as for a thin
moment of inertia in a solid sphere about its center of mass. In a crossball, for example. So how do you think the fraction multiplied by mass times radius squared for the moment of inertia in a solid sphere about its center of mass compares to the fraction for a solid cylinder? Well, because the sphere is solid, then a larger percentage of its mass is located closer to its axis of rotation than for a solid cylinder. So the fraction for the equation for moment of inertia of a solid sphere should be less than the fraction for a solid cylinder. The moment of inertia of a solid sphere about its center of mass equals 2/5 times mass times radius squared. And 2/5 is less than 1/2, so that is correct. Billy, what about the last one, a racquetball, for example? Where do you think the fraction for the equation for the moment of inertia of a rigid, thin, hollow sphere of constant density about its center of mass fits in with our other fractions? Well, compared to the solid cylinder, a hollow sphere has a larger proportion of its mass located farther from the axis of rotation. Really? So, Sure about that. actually, I agree with Billy. A hollow sphere looks like it does have a larger proportion of its mass farther from the axis of rotation. I don't think that's true. Let's assume Billy is correct and see what happens. Okay, assuming a hollow sphere has a larger proportion of its mass farther from the axis of rotation, we would expect the fraction for the equation for the moment of inertia of a thin hollow sphere about its center of mass to be more than for a solid cylinder. However, compared to the thin hollow cylinder, a hollow sphere has a smaller proportion of its mass located farther from the axis of rotation. So we would expect the fraction for the equation for the moment of inertia of a thin hollow sphere about its center of mass to be less than for a thin hollow cylinder. The moment of inertia of a thin hollow sphere about its center of mass equals 2/3 mass times radius squared. 2/3 is greater than 1/2 and less than 1. So Billy, you are correct. We have now completed discussing all 6 moments of inertia equations. And I'll just take a moment to point out an error students often make, which is to forget that the thin rod moment of inertia equations include L for length, and all the others include R for radius instead. It is not unusual for students to think that the thin rod equations also have R in them, but they don't. They have L for length. But again, please do not memorize these equations. Instead, understand why they have their relative fractions in their moments of inertia equations. ஓகே, நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சரத்துவ திருப்பம் சம்பந்தமா சொன்ன மாதிரி இருந்தா, சரத்துவ திருப்பம் வந்து ஒரு எண்ணிக்கணியமா இருக்கும். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு திணிவுகள்கிட்ட அச்சிர கணித கூட்டுத்தொகை தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ காவி கூட்டல் நாங்கள் எடுக்கல, இது ஒரு எண்ணிக்கணியமா இருக்கிறதால. அதே மாதிரிக்கு இந்த சரத்துவ திருப்பம் எந்தெந்த விஷயத்தை தங்கி இருக்குன்னு சொன்னா பொருளின் திணிவுல தங்கியிருக்கும். அதே மாதிரிக்கு திணிவு பரம்பல்ல தங்கியிருக்கும். திணிவு பரம்பல்லே தங்கியிருக்கும். அதே மாதிரிக்கு சுழற்சி அச்சிலையும் அது தங்கியிருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல தங்கியிருக்கு. அதனால உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்படியான ஒரு சரத்துவ திருப்பம், அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ஒரு புல் உருளைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புல்லான ஒரு உருளைக்கு வந்து சரத்துவ திருப்பம் வந்து m/r வர்க்கமா இருக்கும். இது புல்லான ஒரு பொருளுக்கு. அதே ஒரு திண்ம உருளையா இருக்குமா இருந்தா அது குறைய போகுது. அது அரை m/r வர்க்கமா இருக்க போது சரத்துவ திருப்பம். ஸோ சரத்துவ திருப்பம் வந்து திணிவு பரம்பல்ல தங்கி இருக்கு. அப்ப ஒரு திணிவு எடுத்துக்கணும்னு சொன்னா இதோட புவியீர்ப்பு மையம் வந்து மையத்தை நோக்கி தான் வரப்போகுது. ஸோ இதண்ட சரத்துவ திருப்பத்தை விட இதே நீளம் உள்ள ஒரு இப்படியான வடிவத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இதண்ட சரத்துவ திருப்பம் கூட வரும். ஸோ இது பாவிக்கிறதுக்கான காரணம் வந்து சரத்துவ திருப்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுல நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க வந்து இந்த இடத்துல இருக்க திணிவுகள், இது வந்து ஒரு நீளமான ஒரு பீம் நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல திணிவுகள் வெட்டி இந்த மாதிரிக்கு நாங்க குறைச்சோம்னு சொன்னா இன்னும் நிறைய திணிவுகளுக்கு நாங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ உலோகங்கள் வந்து குறைவா பயன்படுத்தப்படுது. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெயின் தண்டவாள பாலங்கள்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருவாங்க. தண்டவாளங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடிவத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி பில்டிங்க்கு அடிக்கிற பார் இரும்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த வடிவமா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல காஸ்ட் நாங்க குறைக்கலாம், உலோகங்கள் வீண் விரயமாகிறத குறைக்கலாம். ஸோ இதை விட இது 1 இது 2ன்னு சொன்னா இந்த சரத்துவ திருப்பம் தான் கூட வருது. நிறைய விஷயங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துது.
ஸோ இப்படியான ஒரு வடிவத்தை விட இதை ஒரு சி வடிவத்துக்கு மாத்தினா, ஸோ இந்த புள்ளியில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளியில இருந்து பார்க்கும்போது இது தீவு பரம்பரை மையத்தை நோக்கி வரனால இங்க சரத்துவத்திற்கும் குறைய போகுது, இங்க சரத்துவத்திற்கும் கூட வர்க்க போகுது. ஸோ இதை பார்க்கறதுக்கு விட இதை பார்க்கிறது நன்மை. ஏன்னு சொன்னா இதுக்கு இடையில வரக்கூடிய இந்த உலோகங்கள்லாம் நாங்க அப்புறப்படுத்தி அதன் மூலமாக நாங்க நிறைய ப்ராடக்ட் செய்யலாம். அதனால உலோகங்கள் வீண் விரயமாகிறது இங்க தடுக்கப்படுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புல்லான உருவங்களுக்கு தான் சரத்துவ திருப்பம் வந்து அதிகமா இருக்கிறத நீங்க காணக்கூடியதா இருக்கு. இதை பாருங்க, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 தேற்றம் இருக்கு. சமாந்தர அச்சு தேற்றம் இருக்கு. இந்த சமாந்தர அச்சு தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு அடர் இப்படி இருக்கு. இதன் மையத்தின் ஊடாக செல்கின்ற புள்ளியின் சரத்துவ திருப்பம் ஐ ஜி நாங்க சொல்லுவோமா இருந்தா, இந்த இடத்துல ஒரு புள்ளி கூடான சரத்துவ திருப்பத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம். இது 2 இடையிலான தூரம் ஏஆ இருக்குமா இருந்தா, இதை வந்து ஒரு ஐஎக்ஸ்ன்னு சொன்ன மாதிரி இருந்தா ஐஎக்ஸ் என்ன இருக்க போகுது, ஐஜி பிளஸ் ஏ வர்க்கமா இருக்கும். இப்போ நாங்கள் வீடியோ நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் மாறப்போகுது. In this short class, you will be learning about the visuals of calculating moments of inertia that bring about various axes. Well, I have a setup for basic possible rotations that bring about various axes. Phase 1. This is the rotation of the rebounded central axis. Its moment of inertia is given by mr squared. Phase 2. This is the rotation of the rebounded perpendicular to its moment of inertia is given by 3 by 2 mr squared. Phase 3. This is the rotation of the rebounded diagonal. Its moment of inertia is given by half mr squared. In phase 4, this is the rotation of the rebounded perpendicular to its moment of inertia is given by 2 mr squared. Hope you enjoyed learning today. Stay tuned for more lessons to come. Bye bye. நாங்கள் வந்து சமாந்தர அச்சு தேற்றம் பார்த்தோம். சமாந்தர அச்சு தேற்றம் வந்து ஐஎக்ஸ் வந்து எமௌண்ட் வரணும். இந்த புள்ளிப்பட்ட சரத்துவ திருப்பம் வந்து ஐஜி பிளஸ் இதோட திணிவு வந்து எம் இருக்குமா இருந்தா எம் இன்டூ இது 2க்கும் இடையிலான இந்த தூரத்தின் வர்க்கமா இருக்க போகுது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமா இருந்தா, ஒரு நீளமான கோள் ஒன்றின் மையத்தின் ஊடான ஒரு எல் நீளமுடைய கோளொன்றின் மையத்தின் ஊடான அச்சு பற்றிய சரத்துவ திருப்பம் சார்ட் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். 1/12 ml வர்க்கமா இருக்கும். ஸோ இந்த புள்ளி கூடான அச்சு பற்றிய சரத்துவ திருப்பம் ஒரு ஐஎக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். உதாரணத்துக்கு இதை நாங்க பார்ப்போம். அப்ப ஐஎக்ஸ் என்ன வர்க்க போகுது, ஐஜி பிளஸ் இதன் திணிவு பிளஸ் இது 2க்கு இடையிலான தூரம் வந்து L/2 இருக்கும். ஸோ இந்த L/2 முழுவதும் வர்க்கமா இருக்க போகுது. ஐஜி உங்களுக்கு தெரியும் 1/12 ml வர்க்கம் பிளஸ் இதை நாங்க சொல்லலாம் ml வர்க்கம் கீழே 2க்கு 2 வர்க்கம் 4 நாங்க சொல்லலாம் 1/12 பிளஸ் 1/4. ஸோ ml வர்க்கத்தை காமன் எடுத்தாச்சு. இது மேலெங்கிலும் 3 அளவு இருக்கு நம்ம இருந்தா கீழே 12 வந்துடும். 3 4/12 ml வர்க்கம். ஸோ 4 சொன்ன இருந்தா 1/3 ml வர்க்கம்னு வரப்போகுது. ஸோ இப்படி நாங்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். இது சம்பந்தமான சார்ட்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இன்னொரு தேற்றம் ஒன்று இருக்கு, செங்குத்து அச்சு தேற்றம் ஒன்று இருக்கு. கடைசியா பார்த்த வீடியோவில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பொருள் ஒன்று இருக்கு, ஒரு அடர் நாங்கள் வச்சுக்கோம். இந்த அடர்ந்த இந்த திசையில போற புள்ளி பற்றிய சரத்துவ திருப்பத்தை ஒரு ஐஎக்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த புள்ளி போற பற்றிய சரத்துவ திருப்பம் ஒரு ஐஒய்ன்னு சொல்லுவோம். நடுவில் போற புள்ளின்ற பற்றிய சரத்துவ திருப்பம் வந்து ஐ/Z நாங்கள் சொல்லுவோம். ஒரு அடரை நாங்க வந்து இந்த வாக்குலையும் நான் சுழட்டலாம், இந்த வாக்குலையும் சுழட்டலாம்,
ஸோ நாங்கள் வந்து முப்பரிமாணத்தில் எப்படி சொல்லலாம், இப்படி இப்படி. ஸோ இந்த புள்ளி பற்றி நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம் IZ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா மற்ற ரெண்டு கூட்டுத்தொகையா இருக்க போகுது. முடிஞ்ச நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் வந்து முக்கிய விஷயத்தை பார்ப்போம்.